உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 310ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்து விட்டோம் நம்மளுடைய விவிலி வாசிப்பு திட்டத்தில், மாதாவினுடைய இந்த திட்டத்தில். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய கவுண்டவுனினுடைய 55ஆம் நாள். இன்றைக்கி நம்ம 2 மக்கபேயரில் 13ஆம் அதிகாரம் வாசிப்போம். சாலமோனினுடைய ஞான நூலில் 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும் வாசிப்போம். அதே போல் நீதிமொழிகளில் 25ஆம் அதிகாரம் 15லிருந்து 17 வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்ம நேற்று கடைசியாக நம்ம எதில் விட்டோம்? இந்த யூத மக்கபேர் போயிட்டு எல்லா மற்ற பேரினத்தினுடைய இந்த நகரங்கள் எல்லாத்தையும் அவர் கைப்பற்றுகிறார். அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்து யூதர்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் மிரட்டி வைக்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி 13ஆம் இந்த அதிகாரத்தோட நம்ம யூப்பதாரனுடைய அந்தியோக்கு யூப்பதாரனுடைய காலகட்டங்களில் நடந்த விஷயங்கள் எல்லாமே இன்றோடு நிறைவு பெற போகிறது. ஸோ நாளையிலிருந்து என்ன துவங்கும் அப்படின்னா 14-15 அதிகாரங்களில் தெமேத்ரியின் காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம் மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் 2 நாட்கள் தான் நம்ம மொத்த பழைய ஏற்பாடையும் முடிக்க போகிறோம் பாந்தர்களே. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு தான் இனிமேல். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள், அவருடைய நற்செய்தி, திருச்சபையின் துவக்கம். ஸோ ஒவ்வொரு வசனமும் அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி இந்த யூத மக்கபேயர் பிறையினத்தவர்கள் மேலே எடுக்கக்கூடிய இந்த படைகளை பார்த்து திரும்ப லிசியா திரும்ப போர் தொடுக்க வருவார். ஏற்கனவே தோற்றுட்டு போயிட்டார். இப்போ திரும்பவும் ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி வருவார். இந்த டைம் என்ன ஆகுது அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே நம்ம 1 மக்கபேயர்லையும் இதே விளக்க உரையை தான் நம்ம பார்த்தோம். இந்த யூத மக்கபேயர் பின்வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய படையை பார்க்கும்போது ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார்? யூத மக்கபேயரை கொல்றதுக்காகவோ இல்லை அவங்கள சாகடிக்கிறதுக்காக இல்லை. ஒரு பாயிண்டில் எல்லாமே ஆண்டவரை ஜெபிக்கிறோம், நம்ம பாட்டுக்கு போகிறோம், ஜெயிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், நம்ம பாட்டுக்கு போகிறோம், ஜெயிக்கிறோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்பதிலே ஒரு பாயிண்டில் நம்ம மனுஷ புத்தி என்ன பண்ணும்? இதை நம்ம எல்லாருமே உணர்ந்துருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட என்ன பண்ணுவோம்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது ஒரு சடங்காயிரும். நம்ம போர் பிடிக்கிறதுனால தான் நம்ம ஜெயிக்கிறோன்னு நமக்கே தெரியாமல் நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும். அந்த இது மனுஷ மனசனுடைய சைக்காலஜி. இது உளவியல் ரீதியாக இப்படி தான் நடக்கும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அதனால தான் புரியுது. அவிலா தெரசா சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் அழகாக நம்மளை வழி நடத்துவாராம். நம்ம எங்கேயாச்சும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி உலகத்துக்குள்ளே போனோன்னா டக்குன்னு தட்டி நம்மளை திரும்ப இறக்குவார். ஸோ ஒவ்வொரு ஆன்மாவை பொறுத்து ஆண்டவர் செயல்படும். அதனால் நம்ம ஓரளவுக்கு புனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பைபிளில் இருக்கக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம ஒவ்வொருத்தரும் யூனிக். ஒவ்வொருத்தருமே அந்த தனித்துவம் வாய்ந்த நம்மளுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு திட்டம் இருக்குது, நமக்கு ஒரு பாதையை ஆண்டவர் வச்சுருக்காரு. அந்த மீட்பின் பாதையில் அவரை அடையிறதுக்கு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பாதை. பட் அங்கங்கே மேட்ச் ஆகும் புனிதருடைய வாழ்க்கையோடு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது? இவங்க பின்வாங்குறாங்க. ஆனால் மொத்தமாக இவங்களை கொல்லப்படாமல், இவங்க வீழ்த்தப்படாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் வேறு மாதிரி வழியில் அவர் செயல்படுறாரு. எப்படி? அங்கே பிலிப்புன்னு ஒருத்தர் அந்தியோக்கில் அவர் அங்கே இன்சார்ஜாக விட்டுட்டு வந்தவங்க, அந்த அதிகாரத்தில் இருந்தவன், அவன் அரசாங்கத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறான். இந்த ஒரு செய்தி இங்கே வருது. யோசிச்சு பாருங்க, இந்த செய்தி வரலன்னா யூத மக்கபேரை கொண்டு இருப்பாங்க. அந்த செய்தி அப்போ ஆண்டவர் எப்படி அனுப்புகிறாரு பாருங்களேன். இதன் வழியாக தெரிஞ்சுக்கலாம் இவங்க யூதா மக்கபேயனுடைய பலவீனம் நம்ம புரிய வருது. யூதா மக்கபேருக்கும் அது தெரிஞ்சிருக்கும், நமக்கும் இப்போ புரிய வருது. எல்லாமே யூதா மக்கபேர் நம்ம ஏன்னா நம்ம கூட ஒரு டவுட் வரலாம், ஒருவேளை யூதா மக்கபேர் அப்படி செம்மையாக வீரமாக போராடி இருப்பாங்க, அதனால தான் ஜெயிச்சிருப்பாங்களோ? கடவுள் உண்மையிலேயே உதவி செஞ்சுருக்க மாட்டார். அஃப்கோர்ஸ் ஒரு சில இடங்களில் வானத்துதர் நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரி வந்த இடங்கள்லாம் ஆண்டவர் வந்தார்னு தெரியும். மற்ற இடங்கள்லாம் உண்மையிலேயே இவங்களுடைய வீர தீர செயல்கள்னால தான் இவங்க வெறித்தனமாக போய் போராடி இருக்காங்க, அதனால தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நமக்கே ஒரு டவுட் வரும் பாருங்கள். அந்த டவுட்லாம் இன்றைக்கி நமக்கு சுத்தமாக தெளிவாக நமக்கு ஆயிரும். இவங்க என்ன தான் வீர தீரமாக போய் போரிட்டாலும் ஆண்டவர் உதவி செய்யணும். விண்ணகத்துலேருந்து அனுப்புகிறாரு பாருங்கள். இந்த ஒரு செய்தி வருது. உடனே லிசியா என்ன பண்ணுறாரு? யூதா மக்கபேர்கிட்ட சமரசம் செஞ்சுட்டு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கான் மாதிரி நம்மளும் யோசித்து பார்க்கணும்.
நம்ம ஒரு மாதிரி யோசிச்சிருப்போம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இப்படி வந்து செயல்பட்டு, ஆண்டவர் இப்படி பண்ணுங்க ஆண்டவரே, அப்போ தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் இருக்கிறீங்க என் சார்பில் சொல்லி நம்ம என்னென்னமோ யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் வேறு மாதிரி செயல்படுவார். ஏன் தெரியுமா? அது நம்மளுடைய ஆன்மாவுக்கு நன்மையில் தான் அது வந்து முடிகிறதாக இருக்கும். நம்ம அவர் மேலே இன்னும் அதிகமாக அவர் தான் செஞ்சார்னு நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம யோசித்து பார்த்தா நமக்கு தெரிய வரும். ஒவ்வொரு நிகழ்வுகள் பின்னாடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு கேட்டு நம்ம யோசித்தோன்னா, தியானித்தோன்னா நமக்கே புரிய வரும், ஏன் ஆண்டவர் இப்படி செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி. சரி, இன்றைக்கி சாலமோனின் ஞான நூலில் பாருங்கள், நேற்று நம்ம அவர்கள் எதெல்லாம் வழிபட்டார்களோ அதனாலேயே அவர்கள் வதைக்கப்பட்டார்கள்ன்றது தான், தண்டிக்கப்பட்டார்கள் நம்ம பார்த்தோம். பாருங்கள், அங்கே மிருகங்களையும் பறவைகளையும் அனுப்பிச்சு எகிப்தியர்களை வந்து ஆண்டவர் வந்து தண்டித்தார். இங்கே அதே பறவைகளை அனுப்பிச்சு இஸ்ரேல் மக்களை போஷித்தார். அங்கே வந்து விலங்குகளை அனுப்பிச்சு அவங்கள வந்து கொன்று குவித்தார். இங்கே அதே போல் அந்த கடிக்கக்கூடிய சர்ப்பங்களை ஆண்டவர் அனுப்பி எப்படி அவர்களுடைய எதிரிகள் தண்டிக்கப்பட்டாருங்கன்னு புரிந்து கொள்ளுது. பாருங்களேன், பதில் இது ஒரு டோட்டலாக ஒரு வேறு ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது. பாருங்களேன், சாலமோனின் ஞான நூல் சாலமோன் வேறு மாதிரி பார்க்குறாரு பாருங்கள். ஆண்டவர் ஆவியின் ஒரு வழியாக அவரை உணர்த்தி, அப்போ இஸ்ரேல் மக்கள் தாகமாக இருந்தது, இஸ்ரேல் மக்கள் பாம்புனால் கடிக்கப்பட்டது, எல்லாமே அவர்களுடைய எதிரிகளை எப்படி அங்கே அப்படின்னா அதை நம்ம தியானிக்கும் போது என்ன நடக்குது? எதிரிகளை இப்படியெல்லாம் ஆண்டவர் கஷ்டப்படுத்தி வீழ்த்திருக்காருன்னா, அப்போ ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்காரு நம்ம உணர ஆரம்பிப்போம். நம்ம அதுக்கு தகுதி இல்லைன்றதை நம்ம உணர ஆரம்பிப்போம். அப்போது இதுக்காக தான் ஆண்டவர் அனுமதிச்சார்னு சொல்லி இங்கே சாலமோனின் ஞான நூல் நமக்கு குறிப்பிடுது. எவ்வளோ ஆழமான விஷயங்கள் பாருங்களேன். வந்து அப்போது நம்ம யோசிச்சு பார்ப்போமே, இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம் 3 வேளை சாப்பாடு, இன்றைக்கி நம்ம தலைக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்குது, ஒரு வீடு இருக்குது நம்ம அமைதியாக உறங்கிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இஸ்ரேல் மக்கள் மாதிரி முணுமுணுத்துட்டு தான் இருக்கோமே ஒழிய, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் பார்க்குறோமே ஒழிய, ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை யோசித்து என்றைக்காவது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நவநாள் நம்ம என்றைக்காச்சு ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை யோசித்து வச்சுருக்கோமா? யோசித்து பார்ப்போமே. ஒரு 9 நல்ல விஷயங்கள் எடுத்து அதில் 9 நாளும் 4 ஜெபமாலைகளையும் திருப்பலியும் போய், ஆண்டவர் எனக்கு ஃபஸ்ட்டு டே எனக்கு இந்த ஒரு அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்க, ஒரு நவநாள் எனக்கு இந்த வேலையை கொடுத்தீங்க, அடுத்த நாள் ஆண்டவர் எனக்கு அந்த டைமில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, என் தலையை நீங்கள் உயர்த்தினீங்க, என் மானத்தை காப்பாற்றினீங்க, ஒரு நவநாள். சரி, நவநாளில் ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி ஒப்பு கொடுக்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன் நண்பர்களே, நம்மளாம் தகுதியாக மற்றவங்களுக்கு கிடைக்காத சாப்பாடு, உயிர், உடல் சுகம், நல்ல குடும்பம், நல்ல வேலை, வீடு, வசதிகள், வாய்ப்புகள், இதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்காதெல்லாம் நம்ம கிடச்சிருக்கு. எந்த வகையிலையும் நம்ம அதுக்கு டிசர்விங் கிடையாது, ஏற்றவர்கள் கிடையாது. ஸோ அதை யோசித்து பார்க்கக்கூடிய வகையில் அமையும். அதே போல் இன்றைக்கி பாருங்கள், வானத்தூதர்களின் உணவு மன்னா இன்றைக்கி சாலமோன் ஞான நூல் நமக்கு குறிப்பிடும். ஸோ அதுக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் அன்பர்கள் விலக்குறையில். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மக்கபேயர் 2ஆம் நூல், அதிகாரம் 13. 149ஆம் ஆண்டு அந்தியோக்கு யூப்பாத்தோர் பெரும்படையோடு யூதேயாவை எதிர்த்து வருவதாக
யூதாவுக்கும் அவருடைய ஆள்களுக்கும் செய்தி எட்டியது. அவனுடைய பாதுகாப்பாளனும் ஆட்சி பொறுப்பாளனுமான லீசியாவும் அவனோடு வந்திருந்தான். 110,000 காலாள்கள், 5300 குதிரை வீரர்கள், 22 யானைகள், வாள் பூட்டிய 300 தேர்கள் அடங்கிய கிரேக்க படை ஒன்று அவர்களுக்கு இருந்தது. மெனலாவும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்தியோக்குக்கு நயவஞ்சகமாக ஊக்கமூட்டினான். தன் நாட்டின் நலனை முன்னிட்டு அன்று தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில்தான் அவ்வாறு செய்தான். ஆனால் மாவேந்தராம் இறைவன் அந்த கயவனுக்கு எதிராக அந்தியோக்கின் சீற்றத்தை தூண்டிவிட்டார். எல்லா தீமைகளுக்கும் மெனலாவே காரணம் என்று லீசியா அந்தியோக்குக்கு தெரிவித்தான். எனவே மெனலாவை பெரோயாவுக்கு கொண்டு போய் அந்த இடத்தின் வழக்கப்படி கொல்ல அந்தியோக்கு ஆணையிட்டான். அங்கே 50 முழ உயரமுள்ள மாடம் ஒன்று இருந்தது. அது சாம்பலால் நிறைந்திருந்தது. அம்மாடத்து விளிம்பின் உட்புறத்தை சுற்றிலும் சாம்பலை நோக்கி சரிந்த ஒரு தளம் இருந்தது. கோவிலை தீட்டுப்படுத்தியவர்களை அல்லது கொடிய குற்றம் புரிந்தவர்களை அங்கிருந்து கீழே தள்ளி கொன்றழிப்பது வழக்கம். திருச்சட்டத்தை மீறிய மெனலா இவ்வாறே இறந்தான். அடக்கம் செய்யப்படவும் இல்லை. தூய நெருப்பும் சாம்பலும் கொண்ட பலிபீடத்திற்கு எதிராக பல பாவங்களை செய்திருந்த அவன் சாம்பலில் உழன்று செத்தது முற்றிலும் பொருத்தமே. மன்னன் தன் தந்தையின் காலத்தில் யூதர்கள் பட்டதை விட கொடிய தீமைகளை அவர்கள் மீது சுமத்தும்படி முரட்டுச் செருக்குடன் புறப்பட்டு சென்றான். யூதா இதை கேள்வியுற்றதும் இரவும் பகலும் ஆண்டவரை வேண்டுமாறு தம் மக்களுக்கு கட்டளையிட்டார். ஏனெனில் திருச்சட்டம், நாடு, திருக்கோவில் ஆகியவற்றை அவர்கள் இழக்கும் தருவாயில் இருந்ததால் முன்பை விட மிகுதியாக அவருடைய உதவி அவர்களுக்கு அப்பொழுது தேவைப்பட்டது. மக்கள் புத்துணர்வு பெற தொடங்கிய வேளையிலேயே இறைவனை பழித்துரைக்கும் பிற இனத்தாரின் கையில் அவர்கள் விழாதிருக்குமாறு வேண்டவும் அவர் கட்டளையிட்டார். அவர்கள் எல்லாரும் அவ்வாறே செய்தார்கள். 3 நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணா நோன்பிருந்து குப்புற விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை மன்றாடினார்கள். தக்க ஏற்பாடுகளோடு இருக்குமாறு யூதா அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். மூப்பர்களோடு தனிமையில் கலந்து பேசிய பின் மன்னனின் படை யூதேயா மீது படையெடுத்து எருசலேம் நகரை கைப்பற்றும் முன்பே கடவுளின் துணையுடன் புறப்பட்டுச் சென்று போர் தொடுக்க முடிவு செய்தார். உலகை படைத்தவரிடம் முடிவை ஒப்படைத்துவிட்டு திருச்சட்டம், கோவில், நகர், நாடு, வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்காக இறக்கும் வரை துணிவுடன் போராட தம் ஆள்களுக்கு யூதா அறிவுறுத்தினார். பின் மோதையினுக்கு அருகில் பாசறை அமைத்தார். கடவுளுக்கே வெற்றி என்று தம் ஆள்களை போர்க்குரல் எழுப்பச் சொன்னார். ஆண்மை படைத்த இளைஞர்களினின்று தேர்ந்தெடுத்த ஒரு படைப்பிரிவோடு அவர் இரவில் மன்னனின் கூடாரத்தை தாக்கினார். பாசறையில் இருந்த 2000 பேரை கொன்றார். முதலில் சென்ற யானையை அதன் பாகனோடு குத்திக் கொன்றார். இறுதியில் கலக்கமும் குழப்பமும் பாசறையை நிரப்ப அவர்கள் வெற்றியுடன் திரும்பினார்கள். ஆண்டவரின் உதவி யூதாவுக்கு பாதுகாப்பு அளித்ததால் பொழுது புலரும் வேளையில் இதெல்லாம் நடந்தது. யூதர்களுடைய துணிவை நேரில் கண்ட பின் அந்தியோக்கு மன்னன் அவர்களுடைய படைத்தளங்களை கைப்பற்ற சூழ்ச்சியை கையாண்டான். ஆகவே யூதர்களுடைய வலிமைமிக்க கோட்டையாகிய பெத்சூரை எதிர்த்துச் சென்றான். ஆனால் துரத்தி அடிக்கப்பட்டான். மீண்டும் தாக்கிய போது தோல்வி கண்டான். கோட்டைக்குள் இருந்தவர்களுக்கு யூதா தேவையானவற்றை அனுப்பினார். ஆனால் யூதர்களின் படையைச் சேர்ந்த புரோதோக்கு பகைவர்களுக்கு படைத்துறை ரகசியங்களை வெளியிட்டான். அதனால் அவனை தேடி பிடித்து சிறையில் அடைத்தார்கள். மன்னன் 2ஆம் முறை பெத்சூரில் இருந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினான். ஒப்பந்தம் செய்து கொண்ட பின் திரும்பிச் சென்றான். மீண்டும் யூதாவையும் அவருடைய ஆள்களையும் தாக்கி தோல்வியுற்றான். ஆட்சி பொறுப்பாளனாய் மன்னன் அந்தியோக்கியில் விட்டு வைத்திருந்த பிலிப்பு கிளர்ச்சி செய்ததாக அவனுக்கு செய்தி கிடைத்தது. கலக்கமுற்றவனாய் யூதர்களை வரவழைத்து அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்கி
அவர்களுடைய உரிமைகள் அனைத்தையும் காப்பதாக ஆணையிட்டான். இத்தகைய ஒப்பந்தத்தை செய்த பின் பலி ஒப்பு கொடுத்தான். கோவிலை பெருமைப்படுத்தி அதற்கு தாராளமாக நன்கொடைகள் வழங்கினான். மன்னன் இன்முகத்தோடு மக்கபேயை வரவேற்றான். பின்னர் தாலமாய் முதல் கேரார் வரையிலான பகுதிக்கு எகமோனிதை ஆளுநனாக ஏற்படுத்தினான். அவன் தாலமாய்க்கு சென்றான். ஆனால் யூதர்களோடு அவன் செய்திருந்த ஒப்பந்தம் பற்றி அந்நகர மக்கள் சினங்கொண்டார்கள். அதன் விதிமுறைகளை செல்லாததாக்க விரும்பும் அளவுக்கு வெகுண்டார்கள். அப்போது லீசியா பொது மேடையில் ஏறி தன்னால் முடிந்தவரை ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக பேசி அவர்களை இணங்க வைத்து அமைதிப்படுத்தினான். அவர்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றவனாய் அந்தியோக்கிக்கு புறப்பட்டான். இவ்வாறு அந்தியோக்கு மன்னனுடைய படையெடுப்பும் பின்வாங்கலும் முடிவுற்றன. சாலமோனின் ஞானம். அதிகாரம் 15. எங்கள் கடவுளே, நீர் பரிவும் உண்மையும் பொறுமையும் உள்ளவர். அனைத்தையும் இரக்கத்துடன் ஆண்டு வருகின்றீர். நாங்கள் பாவம் செய்தாலும் உம்முடையவர்களே, ஏனெனில் உமது ஆற்றலை அறிவோம். நாங்கள் இனி பாவம் செய்ய மாட்டோம், ஏனெனில் உம்முடையவர்களாக நீர் எங்களை எண்ணுவதை நாங்கள் அறிவோம். உம்மை அறிதலே நிறைவான நீதி. உமது ஆற்றலை அறிதலே இரவாமைக்கு ஆணிவேர். தீய நோக்குடைய மனிதரின் திறமைகள் எங்களை திசை திருப்பிவிடவில்லை. ஓவியரின் பயனற்ற உழைப்பாகிய பல வண்ணம் தீட்டிய உருவமும் எங்களை ஏமாற்றிவிடவில்லை. அறிவிலிகள் அவற்றின் மீது பேராவல் கொள்ளுமாறு அவற்றின் தோற்றமே தூண்டிவிடுகிறது. அதனால் செத்துப்போன சாயலின் உயிரற்ற உருவத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். அவற்றை செய்பவர்களும் அவற்றின் மீது ஆவல் கொள்பவர்களும் அவற்றை வணங்குபவர்களும் தீமையை விரும்புகிறார்கள். இத்தகைய சிலைகளில் அவர்கள் நம்பிக்கை கொள்ள தகுந்தவர்களே. குயவர்கள் வருந்தி உழைத்து மென்மையான களிமண்ணை பிசைந்து நம்முடைய தேவைக்காக ஒவ்வொரு மண்கலத்தையும் வனைகிறார்கள். ஒரே மண்ணை கொண்டுதான் நல்ல வகையிலும் மாறான வகையிலும் பயன்படுகிற கலங்களை செய்கிறார்கள். இவற்றில் ஒவ்வொன்றும் எவ்வகையில் பயன்பட வேண்டும் என்பதை குயவர்களே முடிவு செய்கிறார்கள். வீணில் உழைத்து அதே களிமண்ணால் பயனற்ற தெய்வம் ஒன்றை உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்களே சிறிது காலத்திற்கு முன் அதே மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். சிறிது காலத்திற்கு பின் தங்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட ஆன்மாக்களை திருப்பி கொடுக்க வேண்டிய பொழுது அவர்கள் எந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருந்தார்களோ அந்த மண்ணுக்கே திரும்பி போகிறார்கள். ஆனால் தாம் சாக வேண்டும் என்பதை பற்றியோ தம் வாழ்நாள் குறுகியது என்பதை பற்றியோ அவர்கள் கவலைப்படுவதில்லை. மாறாக பொன் வெள்ளியில் வேலை செய்பவர்களுடன் போட்டியிடுகிறார்கள். வெண்கலத்தில் வேலை செய்கிறவர்களை போலச் செய்ய முயல்கிறார்கள். போலி தெய்வங்களின் சிலைகளை செய்வதில் பெருமை கொள்கிறார்கள். அவர்களுடைய இதயம் வெறும் சாம்பல். அவர்களது நம்பிக்கை புழுதியிலும் கீழானது. அவர்களது வாழ்க்கை களிமண்ணினும் இழிவானது. ஏனெனில் தங்களை உருவாக்கியவரும் தங்களுக்குள் ஆற்றல் மிக்க ஆன்மாவை புகுத்தியவரும் உயிர் மூச்சை ஊதியவரும் யார் என்று அவர்கள் அறியவில்லை. அவர்களோ நம் வாழ்க்கையை ஒரு வகை விளையாட்டாகவும் நம்முடைய வாழ்நாளை பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதுகிறார்கள். ஏனெனில் ஒருவர் எவ்வழியாலும் ஏன் தீய வழியாலும் கூட பணம் சேர்க்க வேண்டும் என சொல்லிக் கொள்கிறார்கள். உடையக்கூடிய மண்கலன்களையும் வார்ப்பு சிலைகளையும் அவர்கள் செய்யும் போது தாங்கள் பாவம் செய்வதை மற்றெல்லாரையும் விட நன்றாக அறிந்திருக்கிறார்கள். உம் மக்களை ஒடுக்கிய பகைவர்கள் அனைவரும் மற்ற யாவரினும் அறிவிலிகள். சிறு குழந்தைகளை விட இறங்குதற்குரியவர்கள்.
ஏனெனில் வேற்றினத்தாரின் சிலைகள் கண்களால் காணவோ, மூக்கினால் மூச்சுவிடவோ, காதுகளால் கேட்கவோ, விரல்களால் தொட்டுணரவோ, கால்களால் நடக்கவோ முடியாத போதிலும் அவற்றையெல்லாம் தெய்வங்கள் என்று இவர்கள் எண்ணினார்கள். அவற்றை செய்தவர்கள் வெறும் மனிதர்களே. அவற்றை உருவாக்கியவர்கள் தங்களது உயிரை கடனாக பெற்றவர்கள். ஆனால் தங்களுக்கு இணையான ஒரு தெய்வத்தை எந்த மனிதரும் உருவாக்க முடியாது. அவர்களோ சாகக்கூடியவர்கள். நெறிகெட்ட தங்கள் கைகளால் அவர்கள் செய்வது உயிரற்றதே. தாங்கள் வணங்குகிற சிலைகளை விட அவர்கள் மேலானவர்கள். ஏனெனில் அவர்களுக்கு உயிர் உண்டு, அவற்றுக்கோ ஒருபோதும் உயிர் இல்லை. மேலும் உம் மக்களின் பகைவர்கள் மிகவும் அருவருப்பான விலங்குகளை கூட வணங்குகிறார்கள். அறிவின்மையை வைத்து ஒப்பிடும்போது இவை மற்றவற்றை விட தாழ்ந்தவை. விலங்குகள் என்னும் அளவில் கூட மனிதர்கள் விரும்பும் அழகு அவற்றின் தோற்றத்தில் இல்லை. இறைவன் தம் படைப்பை பாராட்டி ஆசி வழங்கிய பொழுது அவை ஒதுங்கி போய்விட்டன. சாலமோனின் ஞானம். அதிகாரம் 16. எனவே அவர்கள் அவற்றை போன்ற உயிரினங்களால் தக்கவாறு தண்டிக்கப்பட்டார்கள். விலங்கு கூட்டத்தால் வதைக்கப்பட்டார்கள். இத்தகைய தண்டனைக்கு மாறாக நீரும் மக்களுக்கு பரிவு காட்டினீர். சுவை மிகுந்த அரிய உணவாகிய காடைகளை அவர்களுக்கு உண்ணக் கொடுத்தீர். இவ்வாறு அவர்களது ஆவலை தணித்தீர். எகிப்தியர்கள் உணவு அருந்த விரும்பிய போதிலும் அவர்கள் மீது ஏவப்பட்ட அருவருக்கத்தக்க விலங்குகளால் உணவின் மேல் அவர்களுக்கு இருந்த நாட்டமே அற்றுப்போயிற்று. உம்மக்களோ சிறிது காலம் வறுமையில் வாடிய பின் அருஞ்சுவை உணவை உண்டார்கள். ஏனெனில் கொடுமை செய்தவர்கள் கடுமையான பற்றாக்குறைக்கு ஆளாக வேண்டியிருந்தது. உம்மக்களுக்கோ அவர்களுடைய பகைவர்கள் எவ்வாறு அல்லல் படுகிறார்கள் என்று மட்டும் காட்ட வேண்டியிருந்தது. உம்மக்கள் மேல் காட்டு விலங்குகள் கடுஞ்சீற்றத்துடன் பாய்ந்தபோது நெளிந்து வந்த நச்சு பாம்புகளின் கடியால் அவர்கள் அழிந்து கொண்டிருந்த போது உமது சினம் இறுதி வரை நீடிக்கவில்லை. எச்சரிக்கப்பட வேண்டி சிறிது காலம் அவர்கள் துன்பத்திற்கு உள்ளானார்கள். உமது திருச்சட்டத்தின் கட்டளையை நினைவூட்ட மீட்பின் அடையாளம் ஒன்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போது அதை நோக்கி திரும்பியோர் தாங்கள் பார்த்த பொருளால் அன்று அனைவருக்கும் மீட்பரான உம்மாலேயே மீட்பு பெற்றார்கள். இதனால் எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிப்பவர் நீரே என்று எங்கள் பகைவர்களை நம்பச் செய்தீர். ஏனெனில் அவர்கள் வெட்டுக்கிளிகளாலும் ஈக்களாலும் கடியுண்டு மாண்டார்கள். அவர்கள் உயிரை காப்பதற்கு மருந்து எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் இத்தகையவற்றால் தண்டிக்கப்படத்தக்கவர்கள். ஆனால் நச்சு பாம்புகளின் பற்களால் கூட உம் மக்களை வீழ்த்த முடியவில்லை. உமது இரக்கம் அவர்களுக்கு துணை நின்று நலம் அளித்தது. உம் சொற்களை அவர்கள் நினைவு கூறும் பொருட்டு அவர்கள் கடிபட்டார்கள். ஆனால் உடனே நலமடைந்தார்கள். அவர்கள் ஆழ்ந்த மறதிக்கு உள்ளாகி உம் பரிவை உதறித் தள்ளாதபடி இவ்வாறு நடந்தது. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, உமது சொல்லே எல்லா மனிதர்க்கும் நலம் அளிக்கிறது. வாழ்வின் மேலும் சாவின் மேலும் உமக்கு அதிகாரம் உண்டு. மனிதர்களை பாதாளத்தின் வாயில் வரை கொண்டு செல்கிறீர், மீண்டும் அங்கிருந்து கொண்டு வருகிறீர். மனிதர் தம் தீய பண்பினால் ஒருவரை கொன்று விடுகின்றனர். ஆனால் பிரிந்த உயிரை அவர்களால் திருப்பிக் கொணர முடியாது. சிறைப்பட்ட ஆன்மாக்களை அவர்களால் விடுவிக்கவும் முடியாது. ஒருவரும் உமது கையினின்று தப்ப முடியாது. உம்மை அறிய மறுத்துவிட்ட இறை பற்றில்லாதவர்கள் உமது கைவன்மையால் வதைக்கப்பட்டார்கள். பேய் மழையாலும்
கல்மழையாலும் கடும் புயலாலும் துன்புறுத்தப்பட்டு தீயால் அறவே அழிக்கப்பட்டார்கள். எல்லாவற்றையும் விட நம்ப முடியாதது எது என்றால், அனைத்தையும் அவிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த நெருப்பு இன்னும் மிகுதியாய் கொழுந்துவிட்டு எரிந்ததுதான். ஏனெனில் அனைத்துலகும் நீதிமான்களுக்காக போராடுகிறது. கடவுளின் தண்டனை தீர்ப்பு தங்களை பின்தொடர்கிறது என்பதை இறைப்பற்றில்லாதவர்கள் கண்டுணருமாறும், அவர்களுக்கு எதிராய் அனுப்பப்பட்ட உயிரினங்கள் எரிந்து விடாதவாறும் நெருப்பின் அனல் சில வேளைகளில் மட்டுப்படுத்தப்பட்டது. மற்றும் சில வேளைகளில் நீதியற்ற நாட்டின் விளைச்சலை அழிக்கவே தண்ணீர் நடுவிலும் அந்நெருப்பு முன்னைவிட மிக கடுமையாக எரிந்தது. இவற்றுக்கு மாறாக உம் மக்களை வானதூதரின் உணவால் ஊட்டி வளர்த்தீர். எல்லா இனிமையும் பல் சுவையும் கொண்ட உணவை, அவர்களது உழைப்பு இல்லாமலே படைக்கப்பட்ட உணவை வானத்திலிருந்து அவர்களுக்கு அளித்தீர். நீர் அளித்த உணவூட்டம் உம் பிள்ளைகள்பால் நீர் கொண்டிருந்த இனிய உறவை காட்டியது. ஏனெனில் அந்த உணவு உண்போரின் சுவை உணர்விற்கு ஏற்றவாறு மாறி அவரவர் விரும்பிய சுவை தந்தது. கல்மழையில் கனன்றெறிந்து கடும் மழையில் சுடர்விட்ட நெருப்பே பகைவர்களுடைய விளைச்சலை அழித்தது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுமாறு பனியும் பனிக்கட்டியும் உருகிடாமல் நெருப்பின் அனலை தாங்கின. ஆனால் அதே நெருப்பு நீதிமான்கள் ஊட்டம் பெறும்படி தனது இயல்பான ஆற்றலை மீண்டும் மறந்துவிட்டது. படைத்தவரான உமக்கு ஊழியம் புரிகின்ற படைப்பு நெறிகெட்டோரை தண்டிக்க முனைந்து நிற்கிறது. உம்மை நம்பினோரின் நலனை முன்னிட்டு அது பரிவோடு தணிந்து போகிறது. எனவே அந்நேரத்திலேயே படைப்பு எல்லா வகையிலும் தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டது. தேவைப்பட்டவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எல்லாரையும் பேணி காக்கும் உமது வல்லன்மைக்கு பணிந்தது. ஆண்டவரே, மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல, மாறாக உமது சொல்லே உம்மை நம்பினோரை காப்பாற்றுகிறது என நீர் அன்பு கூறும் உம் மக்கள் இதனால் அறிந்து கொள்வார்கள். நெருப்பினால் எரிபடாதது காலை கதிரவனின் ஒளிக்கீற்றாலேயே வெப்பமடைந்து எளிதில் உருகிற்று. கதிரவன் எழும் முன்பே மக்கள் எழுந்து உமக்கு நன்றி கூறவும் வைகறை வேளையில் உம்மை நோக்கி மன்றாடவும் வேண்டும் என்று இதனால் உணர்த்தப்பட்டது. ஏனெனில் நன்றி கொன்றோரின் நம்பிக்கை குளிர்காலத்து உறைபனி போல் உருகிவிடும், பயனற்ற தண்ணீர் போல் ஓடிவிடும். நீதிமொழிகள் அதிகாரம் 25. பொறுமை ஆட்சியாளரையும் இணங்கச் செய்யும், இனிய நா எலும்பையும் நொறுக்கும். தேன் கிடைத்தால் அளவோடு சாப்பிடு, அளவை மீறினால் தெவிட்டு போகும், நீ வாந்தி எடுப்பாய். அடுத்திருப்பார் வீட்டுக்கு அடிக்கடி போகாதே, போனால் சலிப்பு ஏற்பட்டு அவர் உன்னை வெறுப்பார். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று நாங்கள் 2 மக்கபேரில் வாசிக்க கேட்டது போல் எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பல வகையில் நீங்கள் செயல்படுறீங்க அப்பா. இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் அந்த பாலைவனத்துலேயும் கூட நீங்கள் காடைகள்னாலையும் மன்னாவினாலையும் போதிச்சிங்க, அவங்கள நீங்கள் சோதித்து அறிந்தீங்க. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பல வகையில் செயல்பட்டுருக்கீங்க அப்பா. மக்கபேர் வாழ்க்கையில், இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் செயல்பட்டது போல் பொறுமையோட உங்களுடைய அந்த பயிற்சிகளை ஏற்று எங்களுடைய இந்த ஜென்ம சுபாவத்தினுடைய காயங்கள்லேருந்து விடுபட்டு உங்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தந்தரலும் அப்பா. உங்களை விட்டு மட்டும் எப்பயும் பிரிஞ்சிடவே கூடாது ஆண்டவரே, அது போதும் அம்மா. இந்த பயணத்தில் எங்களை கூட இருந்து உற்சாகப்படுத்தி எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களை பாதுகாத்தரலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். முதல்ல இன்றைக்கி பாருங்கள், 2 மக்கபேரில்
13ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் பாருங்கள் முதலே. எங்கே பிரச்சனை அதிகம் இருக்கிறதோ அங்கே ஜெபம் அதிகரிக்க வேண்டும். பாருங்கள், மன்னன் தன் தந்தையின் காலத்தில் யூதர்கள் பட்டதை விட கொடிய தீமைகளை அவர்கள் மீது சுமத்தும்படி முரட்டு செருக்குடன் புறப்பட்டு சென்றான். இப்போ உச்சக்கட்டமான பிரச்சனை வருது. நம்ம என்ன பண்ணணும்? உச்சக்கட்டமாக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அன்பதில் இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலுமே பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து எல்லா வகையிலையும் என்னை சுற்றி வளைச்சப்போ தாவீது சொல்கிற மாதிரி எனக்கு அப்போ ஆண்டவர் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் என்னென்னமோ ட்ரை பண்ணி எதுவுமே நடக்காதப்ப, நீ இரவும் பகலும் எல்லா நேரமும் நீ ஜெப மனநிலையில் இருந்தாதான் இதுதான் உனக்கு சொல்யூஷன். அப்போ தான் நீ என்கிட்ட திரும்பி வரணும். நீ என்கிட்ட திரும்பி வரனா நீ எப்பயுமே என்கிட்ட ஜெபிக்கணும், என் கூட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஜெபமாலை எனக்கு கொடுத்தாரு அன்பர்களே. ஒரு வீடியோவில் பார்த்தேன், அவ்வளோதான். அந்த கேபி ஆஃப்டர் ஹவர்ஸ் அப்படின்ற அந்த சேனலில். அப்போ 4 ஜெபமாலை ஜெபிக்கிற ஆரம்பித்தேன். நகர்த்த முடியாத அந்த மிகப்பெரிய மலை நகர ஆரம்பிச்சிச்சு அன்பர்களே. 10 வருஷம் நகர்த்த முடியாத அந்த மலை எல்லா பிரச்சனைகளும் கரைய ஆரம்பிச்சிச்சு. கரைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். பாருங்கள், அதே போல் 10ஆம் வசனம் பாருங்கள். யூதா இதை கேள்வியுற்று இரவும் பகலும் ஆண்டவரை வேண்டுமாறு தம் மக்களுக்கு கட்டளையிட்டார். ஏனெனில் திருச்சட்டம், நாடு, திருக்கோவில் ஆகியவற்றை அவர்கள் இழக்கும் தருவாயில் இருந்தார்கள். முன்பை விட மிகுதியாக அவருடைய உதவி அவர்களுக்கு அப்பொழுது தேவைப்பட்டது. உண்மையிலே எனக்கு பத்தலை. அப்போது ஒரு ஜெபமாலை எனக்கு பத்தலை. நான் சும்மா அப்படியே ஆண்டவர் தேடிந்து பத்தலை. நான் ஃபுல்லாக பைபிளில் இறங்கணும். நான் ஃபுல்லாக 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நான் தினமும் திருப்பலிக்கு போக ஆரம்பிக்கணும். நான் 1 மணி நேரம் நற்கண்டி சந்திப்பு செய்ய ஆரம்பிக்கணும். இவ்வளவு தேவைப்பட்டுச்சு. ஏன்? அவ்வளவு தீமைகள் என்னில் இருந்துச்சு. ஸோ அப்போ இன்னும் அதிகமாக உதவி தேவைப்படுதா? இன்னும் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இது நமக்கு ஒரு அழகான பாடம் இருந்தது இந்த பகுதியிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அப்போ 10 லெட் மீ ஸ்டார்ட். 12ஆம் வசனம் பாருங்கள். 2 மக்கபேர் 13ஆம் அதிகாரத்தில் 3 நாள் இடைவிடாமல் கண்ணீர் சிந்தி உண்ணா நோம்பிருந்து குப்பெரு விழுந்து இரக்கமுள்ள ஆண்டவரை மன்றாடினார்கள். அன்பர்களே, இந்த மாதிரி ஆவிக்குரிய வகையில் அவங்க ரெடி ஆகிறாங்க ஃபஸ்ட்டு போருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கலாக போய் போர் புரியுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், தக்க ஏற்பாடுகளோடு இருக்குமாறு யூதா அவர்களுக்கு ஊக்கமூட்டினார். ஸோ ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய வகையில் ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய முயற்சிகளை நம்ம உலக பிரகாரமாக செய்ய ஆரம்பிக்கலாம். மதுளை திரும்ப பாருங்கள், ஃபாஸ்டிங்கு தான் திரும்ப பைபிள் சொல்லுது. மிகப்பெரிய படை வருதா? ஃபாஸ்டிங் இல்லாமல் சில விஷயங்கள் நகரவே நகராதான் மதுளை. நான் திரும்ப நம்மளோட இதில் தான் சொல்லிருக்கேன். எனக்கே இதெல்லாம் தெரியாது. ஃபாஸ்டிங் இல்லாமல் நம்மளுடைய ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ள முடியாது. நம்மளோட இந்த 7 தலையான பாவங்களை மேற்கொள்ளவே முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு அந்த எல்லா வெள்ளிக்கிழமைகள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூர்ந்து. ஸோ அப்போ என்ன ஆகுது? ரெகுலராக ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த அந்த வில் பவரில், நம்மளுடைய விருப்பத்தில் அந்த ஃபாஸ்டிங்கை நம்ம இருக்கும்போது தான் சஃபர் ஆகிறது. நம்ம பொறுமையோட தியாகம் செய்வது, துன்புறுவதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே நல்லா சொகுசாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாஃப்டாகிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ பயிற்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும், டிசிப்ளினில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஸோ யோசிப்போம், இதெல்லாம் அழகான ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்தாங்க எல்லா ஃப்ரைடேஸும். நம்ம அதெல்லாம் விட்டோம் பாருங்கள். கொஞ்சம் சின்ன கஷ்டத்தை கூட நம்மளால் தாங்கிக்க முடியல. நல்லா ஃபாஸ்டிங் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தாழ்ச்சி அடைவோம். கடவுளுடைய நிறைய ஞானங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம அதில். ஸோ ஃபாஸ்டிங் இல்லாமல் நத்திங் வில் ஒர்க் அவுட். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள் 14ஆம் வசனம். உலகை படைத்தவரிடம் முடிவை ஒப்படைத்து விட்டு. எவ்வளோ அழகாக பாருங்களேன். ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி, கடவுளே எனக்கு தெரியல இது எப்படி நடக்கும்னு, நான் உங்களை நம்பியிருக்கேன், உங்கள்கிட்ட சரணடைகிறேன், உங்ககிட்ட இந்த விஷயத்தை நான் சரணடைஞ்சிட்டு நான் போகிறேன், ஒப்படைச்சிட்டு நான் போகிறேன் ஆண்டவரே. உலகத்தை படைத்தவரிடம் முடிவை ஒப்படைத்து விட்டு என்ன பண்ணியிருக்காங்க? தூங்கலை. அவங்க போர் புரிய போகிறாங்க. ஸோ நம்மளும் நம்ம வேலைகளை செய்யணும், ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு செய்ய ஆரம்பிக்கணும். 17ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவரின் உதவி யூதாவுக்கு பாதுகாப்பு அளித்ததால்
அவங்க வெற்றி பெற்றாங்க. திரும்பவும் பாருங்கள், அப்போ கடவுள் இவ்வளோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு கிடச்சிச்சு. 23ஆம் வசனம் பாருங்கள். ஆட்சி பொறுப்பனாகிய மன்னன் அந்தியோக்கியாவில் விட்டு வைத்த பிலிப்பு கிளர்ச்சி செய்ததாக அவனுக்கு செய்தி கிடைத்தது. அன்பர்களே, எவ்வளோ ஒரு அழகான தருணம் பாருங்களேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அன்பர்களே, எண்ணில் அடங்காத விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த டைமில் மட்டும் அந்த விஷயம் நடக்கலைன்னா, நமக்கு அந்த வேலை கிடைக்கும்னு சொல்லி, அந்த வேலை இருக்குன்னு சொல்லி யாராவது நமக்கு சொல்லியிருப்பாங்க. யாராச்சும் அந்த மாதிரி சொல்லலைன்னா எப்படி சொன்னாங்க? அது எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன தேடி ஏன் வந்துச்சு? ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம். இங்கே எப்படி யூதா மக்கபேரோட உயிரை காப்பாற்றினுச்சோ, அந்த யூதர்களுடைய உயிரை காப்பாற்றினுச்சோ, அதே போல். சரி, சாலமோனுடைய ஞான நூலுக்குள்ளே போவான் முதலே. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். நாங்கள் பாவம் செய்தாலும் உம்முடையவர்களே, ஏனெனில் உமது ஆற்றலை அறிவோம். நாங்கள் இனி பாவம் செய்ய மாட்டோம், ஏனெனில் உம்முடையவர்களாக நீர் எங்களை எண்ணுவதை நாங்கள் அறிவோம். முதல்ல அப்போ பாருங்களேன், நாங்கள் இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்கள் உங்களுடையவர்கள் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செஞ்சாலும் உங்களுடையவர்கள் தான், நாங்கள் உங்களுடையவங்க அப்படின்றதுனால, வி பிலாங் டு யூ, அதனால நாங்கள் இனி பாவம் செய்ய மாட்டோம். அப்போ பாருங்கள் முதல்ல, ஃபஸ்ட்டு பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கான அந்த ஸ்டார்டிங் எங்கேருந்து வரும்னா, ஒரு ஃபிலியல் ஃபியர்லேருந்து வராது, ஒரு முண்டேன் ஃபியர், அதாவது உலக பிரகாரமாக ஒரு சர்வைல் ஃபியர். கடவுள் நம்மளை தண்டிச்சிருவார் அப்படின்ற ஒரு பயத்தினால வரும். அப்படின்னா ஐயோ இந்த பாவம் செஞ்சால் இந்த பிரச்சனை வரும். நானும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆனேன். இப்போது நான் அந்த டிரான்சிஷனுக்கு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவரே கேட்டிருக்கேன், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வரதுனால நான் இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. இந்த பாவம் உங்களுக்கு பிடிக்காது. இந்த பாவம் அடிப்படையிலே இதில் ஒரு ஒழுங்கற்ற தன்மை இருக்குது. அடிப்படையிலே இது ஒரு தீமை. இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இது உங்களுக்காக, உங்கள் அன்புக்காக, உங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதுதான் அடுத்த லெவல் அன்பாந்தவர்களே. ஸோ அட்லீஸ்ட் பேசிக்காக அந்த பாவத்தை பார்த்து நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுங்கிறதுக்காகவாது இனிமேல் கோவப்படாமல் இருக்கணும். ஐயோ கோவப்பட்டால் எனக்கு தான் மன நிம்மதி போகுது. ஐயோ நான் சோம்பேறித்தனமாக இருந்தேன்னா எனக்கு தான் வேலை போகுது, எனக்கு தான் அங்கே திட்டு விழுவுது. இதுக்காகவாது ஃபஸ்ட்டு அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கலாம். பட் ஆனால் போக போக நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அதில் இருக்கக்கூடிய தீமையை நம்ம கண்டுன்னு இருந்து அதுக்காக அதை வெறுக்க ஆரம்பிக்கணும். 12ஆம் வசனம் பாருங்கள். அவர்களோ நம் வாழ்க்கையை ஒரு வகை விளையாட்டாகவும் நம்முடைய வாழ்நாளை பணம் சேர்க்கக்கூடிய ஒரு திருவிழா சந்தையாகவும் கருதினார்கள். அன்பதில் எங்கெங்கெல்லாம் கடவுள் இல்லையோ அங்கே வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடுது. அங்கே வாழ்க்கை சும்மா ஏதோ உயிர் வாழ்கிறதுக்கு பணம் தேவை, இந்த உடம்புக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து கொள்வதற்கு மட்டுமே இந்த வாழ்க்கை எவ்வளோ குறைச்சிட்டோம் பாருங்களேன். ஏத்திஸ்ட்டுங்களாம் இப்படி தான். நாத்திகர்களுக்கு என்ன, ஏதோ உயிர் இருக்கிற வரைக்கும் வாழணும், அதுக்கு பணம் சேர்க்கணும், அதுக்காக ஓடுவாங்க. அன்பதில் நம்ம பைபிள் முடிக்க போகிறோம். நம்மளோட இலக்கும் அப்படி தான், பணம் சேர்க்கறது தான். என் குடும்பத்தை நான் பார்க்கணும், அவங்களுக்குன்னு. அதெல்லாம் கடவுள் கொடுத்த டியூட்டி தான், இல்லைன்னு சொல்லலை. இதுக்காக நம்ம ஓடிட்டுருக்கோமா? இல்லை, நான் என்னுடைய சிந்தை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், என்னுடைய மனம் புதுப்பிக்கப்படணும். இதெல்லாம் ஏதோ ஒரு அப்படியே அடைமொழியாக பார்க்காதீங்க. இதெல்லாம் கோயிலில் கேட்டு 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 நம்ம இது நம்ம காதுக்கு பழகி போயிடுச்சு. முதல்ல ஐ மீன் இட் ரியலி. நான் அது உண்மையாலுமே இந்த அர்த்தத்தை உணர்ந்து சொல்கிறேன். உண்மையிலேயே நம்ம ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிக்கணும். புனித பவுல் நம்ம வாசிப்போம், புதிய ஏற்பாடு ஆரம்பிக்க போகிறோம் இன்னும் 2 நாட்களில். பவுல் அழகான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சார் புனித பவுல். அவர் சொல்கிறார், இனி நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துக்காக இனி நான் வாழ்வேன், நான் செத்தாலும் அது ஆண்டவருக்காக ஆதாயமே. அன்பர்களே, ஏன் நம்ம இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் இதை நம்ம ஆசைப்பட மாட்டேங்கிறோம் இப்படி நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போது கடவுளை பக்கமாக நம்ம திரும்ப ஆரம்பிக்கணும். மொத்த வாழ்க்கையும் கடவுளுக்காக ஓட ஆரம்பிக்கணும். சைடு ப்ராடக்ட்டு தான் இந்த குடும்பத்தை பார்க்குறது, இந்த பணத்தை சேர்க்கறது, இது எல்லாமே சைடு. என் மனசு முழுசாக ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கணும்.
அதுக்கப்புறம் பாருங்க 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நம்ம ஏற்கனவே முன்னுரையில் சொன்னது தான். எனவே அவர்கள் அவற்றை போன்ற உயிரினங்களால் தக்கவாறு தண்டிக்கப்பட்டார்கள். எதை அவங்க வழிபட்டாங்களோ அதனாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 2வது வசனம் பாருங்கள், இத்தகைய தண்டனைக்கு மாறாக நீர் மக்களுக்கு பரிவு காட்டினீர், சுவை மிகுந்த அரிய உணவாகிய காடைகளை அவர்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஸோ அங்கே அதே பறவைகள், தவக்கால விலங்குகள், வெட்டுக்கிளிகள்னால அங்கே தண்டித்தார். இங்கே அதே விலங்குகள்னால அவர் உணவு கொடுத்தீர், போஷிச்சார், ஆண்டவர் ஃபீட் பண்ணார். அதுக்கப்புறம் பாருங்கள் 11ஆம் வசனம், நம்ம டீப்பான ரீசன்ஸ் அனுமதிகளே, கடவுளையே நம்ம வாழ்க்கையில் துன்பங்களையும் பாவ அடிமைத்தனங்களையும் பிரச்சனைகளையும் அனுமதிக்கிறார். பாருங்கள், சொற்களை அவர்கள் நினைவு கூறும் பொருட்டு அவர்கள் கடிப்பட்டார்கள், ஆனால் உடனே நலமடைந்தார்கள். அவர்கள் ஆழ்ந்த மரணத்திற்கு உள்ளாகி பரிவை உதறி தள்ளாதபடி இவ்வாறு நடந்தது. அப்போ பாருங்க நண்பர்களே, அப்போது ஏன் ஆண்டவர் அந்த பாம்புனால் கடிக்க விட்டார்? ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையினால தான் உயிர் வாழ்கிறாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ அப்படியே போயிட்டு பாலைவனத்தில் அவங்க நினச்சி அவங்க வாழல. அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை சம்மந்தமே இல்லாமல் அந்த வெண்கல பாம்பை நீங்கள் பாருங்கள் குணமாவீங்கன்னு சொல்கிறாரு, அது நடக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அவர்கள் ஆழ்ந்த மறதிக்கு உள்ளாகி பரிவை உதறி தள்ளாதபடி இவ்வாறு நடந்தது. அப்போ பாருங்களேன், இப்போ யூதா மக்கபேரும் பாருங்கள், ஜெபிக்கிறாங்க போய் போடுறாங்க, ஜெபிக்கிறாங்க போடுறாங்க. அப்படின்னா என்ன, ஒரு ஆழ்ந்த மறதிக்கு போயிட்டு அவங்க ஆண்டவருடைய பரிவை உதறி தள்ளிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஆண்டவர்னால தான் நடக்குன்றதை அவங்களே உணராமல் போயிடுவாங்க. அதனால தான் தோக்க விட்டு லைட்டாக கடிப்பட விட்டு, ஆனால் உடனே என்ன பண்ணார், ஆனால் உடனே நலமடைந்தார்கள். ஆண்டவர் நலமடைகிறதுக்கான வழியும் கொடுப்பார். அப்போ எப்படி நம்ம ஹீல் பண்ணுறது, எது நம்ம குணமாக்கும்? 12ஆம் வசனம் சொல்லுவாங்க, பச்சை இல்லையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லால் எல்லா மனிதருக்கும் உமது சொல்லே எல்லா மனிதர்களுக்கும் நலம் அளிக்கிறது. எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ அண்ணாதில் நம்ம பைபிள் இப்போ 1 வருஷமாக நம்ம கேட்டுட்ருக்கோம் இறை வார்த்தையை. அப்போ பச்சை இலையோ களிம்போ மருந்தோ எல்லாமே அதெல்லாம் ஒர்க் பண்ணுது. பட் அது தனியாக ஒர்க் பண்ணல, ஆண்டவருடைய வார்த்தையோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுது, செயலாற்றுகிறது. ஆண்டவரே உமது சொல்லாலேயே எல்லா மனிதர்களும் நலமளி அடைகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை அப்போ ஹீல் பண்ணுமா? அன்பர்களே, நமக்கே தெரியாத அன்பர்களே, அட்லீஸ்ட் ஐ கேரண்டி, நான் உங்களுக்கு உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த 1 வருஷம் நீங்கள் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையோட பயணிச்சிருக்கோம், பைபிளை முழுசாக வாசித்து முடிக்க போகிறோம். நம்மளுடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய காயங்கள் நமக்கு தெரியாமல் ஹீல் ஆகிட்டுருக்கு. நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் அப்படியே மறைஞ்சிருக்கும், அது இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். நமக்கு புதிய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், ஏன் ஆக்சுவலாக இப்படி நான் நடந்துக்கிறேன்? இதெல்லாம் ஹீலிங்க்கான ஸ்டார்டிங். ஹீலிங்னா அப்படியே கண்ணை மூடிட்டு ஆண்டவர் ஜெய் பூம்பா போட்டு சில சமயம் ஹீல் பண்ணுவார் தான், இல்லைன்னு சொல்லலை, அந்த மாதிரி நடந்திருக்கு. சில சமயம் கேள்விகள் வர ஆரம்பிக்கும், சில சமயம் நம்ம ஒரு சில சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிப்போம் அந்த கேள்விகள்லேருந்து, அப்படி ஹீல் ஆக ஆரம்பிக்கும். சில பேருக்கு உடல் ரீதியாகவும் குணமாயிருக்கலாம், பட் உள்ளத்தில் கண்டிப்பாக அந்த ஜென்ம சுபாத்தினோட இந்த காயங்கள் குணமாக ஆரம்பிச்சிட்ருக்கான் பாந்தர்களே. அந்த ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, 21ஆம் வசனம் பாருங்கள். நீர் அளித்த உணவூட்டும் பிள்ளைகள் பால் நீர் கொண்டிருந்த இனிய உறவை காட்டியது. நீர் அளித்த அந்த உணவூட்டம் பிள்ளைகளின் பால் நீர் கொண்டிருந்த அந்த இனிய உறவை காட்டியது. ஏனெனில் அந்த உணவு உண்போரின் சுவை உணர்வுக்கு ஏற்றவாறு மாறி அவை விரும்பிய சுவையை தந்தது. நம்மதில் அப்போ மன்னா என்னவா, அவர் அளித்த அந்த உணவு ஊட்டம்னா மன்னாவை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். அந்த மன்னா பிள்ளைகள் பார் நீர் கொண்டிருந்த இனிய உறவை காட்டியது. அன்பந்தங்களை இப்போ யோசிச்சு பாருங்கள், பழைய இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அவங்க எகிப்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த இலைப்பாறுதலை தரக்கூடிய அந்த கானான் தேசத்துக்கு, தற்காலிகமாக இலைப்பாறுதலை தரக்கூடிய கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற அந்த பயணத்தில் ஆண்டவர் அளித்த அந்த உணவூட்டம், அந்த மன்னா அவருடைய பிள்ளைகள் மேலே அவர் கொண்டு வந்த இனிய உறவை காட்டியதான், ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுதான், அப்பா பிள்ளைக்கு சாப்பாடு தர மாதிரியா.
என்ன தந்தார்? வானதூதர்களின் உணவை தந்தார். அதான் அப்படின்னு சொல்லுது சாலமன் ஞானநூல். இப்போது இந்த புதிய உடன்படிக்கையில் புதிய இஸ்ரேல் மக்களாகிய நமக்கு ஆண்டவர் நம்ம பாவ அடிமைத்தனத்திலிருந்து விண்ணகம் என்ற பாலும் தேனும் பொழியக்கூடிய உண்மையான நிலையான இலைப்பாறுதலை தரக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய விண்ணகத்துக்கு, ஹெவனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிற இந்த புதிய விடுதலை பயணத்தை ஆண்டவர் துவங்கி வச்சுட்டு போயிட்டார். அதை இங்கே திருச்சபையில் அவர் உடலின் வழியாக இங்கே ஆண்டவர் அதை செயல்படுத்திகிட்டு இருக்கார். இந்த பாதையில் ஆண்டவர் நம்ம பக்கம் பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொண்டிருக்கக்கூடிய இணைய உறவை காட்டக்கூடிய வகையில் இந்த புதிய உடன்படிக்கையில் புதிய இஸ்ரேல் மக்களாகிய நமக்கு ஆண்டவர் வானதூதர்களின் உணவை கொடுக்கல, ஏதோ ஒரு சாப்பாடை கொடுக்கல, ஏதோ கோதுமையை கொடுக்கல, அரிசியை கொடுக்கல. ஆண்டவர் அவரையே கொடுக்குறாரு நற்கருணையில். அதனால தான் அவர் சொல்கிறார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு நானே. அந்த மன்னா இவர் தான் இப்போது. அப்போ இந்த உறவு இப்போ எவ்வளோ நெருக்கமாகிடுச்சு பாருங்கள். ஒரு தாம்பத்திய உறவுக்கு மீறின ஒரு நெருக்கம். ஒரு கணவன் மனைவி, இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரு உடல். ஆண்டவர் இதோ என் உடல்னு சொல்லி அவர் உடலை நம்ம கொடுக்குறாரு. அப்போ அது நமக்குள்ளே வரும்போது, நம்ம நற்கனை பெறும்போது அவரோட உடலாக நம்ம மாறுறோம். இனி அவரும் நாமளும் 2 பேர் இல்லை, நம்மளுடைய ஆன்மாவும் அவரும் ஒரு உடல். நம்மளோட உடலும் அவர் உடலும் ஒரே உடல். அவருடைய இதயமும் நம்மளுடைய இதயமும் ஒன்று சேர்க்கப்படுது. அந்தளவுக்கு நெருக்கமா கணவன் மனைவியை விட்ட, அவங்களுடைய தாம்பத்திய உறவை விட்ட மேன்மையான, கற்பனைக்கு மிஞ்சின ஒரு நெருக்கம், முழுமையான அன்பு. அப்போ அவருடைய உறவு எவ்வளவு பாருங்கள், எந்த அளவுக்கு அன்பு செஞ்சுருக்காருன்னா அவருடைய இனிய உறவை அவரு கொடுக்குற அளவுக்கு. 26ஆம் வசனம் பாருங்கள். மோசே சொன்னார், திரும்பவும் சாலமன் அதை ரிப்பீட் பண்ணுறாரு. ஆண்டவர் இயேசுவும் இதை திரும்பவும் அவருடைய சோதனை நேரத்தில் அவர் ரிப்பீட் பண்ணார். திரும்பவும் இதை சொன்னார். என்னது? ஆண்டவரே, மனிதரை பேணி காப்பது நிலத்தின் விளைச்சல் அல்ல, மாறாக சொல்லே உம்மை நம்பினோரை காப்பாற்றுகிறது. ஆண்டவர் இதுதான் சொன்னார் பாருங்கள். மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையின் ஒவ்வொரு வாய்ச்சொல்னாலையும் அவன் வாழ்கிறான். மோசே தான் சொன்னார் இஸ்ரேல் மக்கள்கிட்ட, நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க, நீங்கள் சாப்பாடுனால வாழ்கிறதில்ல, ஆண்டவர் சொன்னால் தான் நீங்கள் வாழ முடியும். சாப்பாடு இருக்குது, உடம்பு சரியில்லை, நிறைய நம்ம சாட்சிகள்லாம் கேட்டிருக்கிறோம். தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்போ ஆண்டவருடைய வாய்ச்சொல் இருந்துச்சுன்னா தண்ணியும் குடிக்க முடியும், எல்லா சாப்பாடையும் உண்ண முடியும். சாப்பாடு இல்லாத இடத்துல கூட அவர் காகத்தை அனுப்பி நமக்கு சாப்பாடு கொண்டு வர, எலியா கொண்டு வந்தது போல், தானியலுக்கு கொண்டு வந்து கொடுத்தது போல். சரி, 27, 28 வசனங்களை பாருங்கள். கதிரவன் எழும் முன்பே மக்கள் எழுந்து உமக்கு நன்றி கூறவும் வைகறை வேளையில் உம்மை நோக்கி மன்றாடவும் வேண்டும் என்று இதனாலே உணர்த்தப்பட்டது. அல்மந்தோலே, வேறு ஒரு பார்வையில் சாலமன் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்ல பாருங்க. ஏன் காலையில் எந்திரிச்சு இவங்க மன்னாவை சேகரிக்க? நமக்கு ஞாபகம் இருக்கான்னு நம்ம வாசித்தோம் விடுதலை பயணத்தில். இவங்க காலையில் எந்திரிச்சு இவங்க மன்னாவை டைமுக்கு சேகரிக்கலைன்னா அது சூரியனுடைய அந்த கதிர்கள் படும்போது அது பனியை போல் உருகிரும். ஸோ இவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும். ஸோ இவங்க டெய்லி காலையில் எந்திரிச்சு பண்ணுறாங்களான்னு ஆண்டவர் சோதிச்சார். அவங்களுடைய கட்டளையின்படி இவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்களான்னு சொல்லி ஆண்டவர் சோதிக்கிறார். ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு 3 நாளைக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டு அடுத்த 2-3 நாள் நம்ம சோம்பேறியாக இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கணும். ஆண்டவர் சொல்லு கீழ்ப்படுகிறாங்களான்னு ஆண்டவர் பார்த்தார். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம தெரியல, அது எதுக்கா இங்கே அதை பாருங்கள். சாலமன் வழியாக ஆண்டவர் ஆவிக்குரிய வகையில் இதை பார்க்க சொல்கிறாரு. அப்போ அவங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மன்னாவை சேகரித்தது போல் அவங்க உடல் உயிர் வாழ்வதற்காக பாலைவனத்தில் நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கடவுளுடைய அருளை சேகரிக்க வேண்டும். எப்படி? ஜெபத்தின் வழியாக நம்மளுடைய ஆன்மா உயிர் வாழ்கிறதுக்கு. அங்கே அவங்க உடல் உயிர் வாழ்கிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு மன்னாவை சேகரித்தாங்க. நம்ம ஆன்மா உயிர் வாழ்கிறதுக்காக, நம்ம உடலும் உயிர் வாழ்கிறதுக்காக, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக காலையில் எழுந்திரிச்சு ஜெபமாலையை கையில் எடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தாதான் அந்த அருளை நம்ம சேகரித்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் உயிரோடையும் நம்ம வாழ முடியும். இல்லைனா அந்த ஒளியையும் வாழ்வையும் இறந்து விடுவோம். அப்போ காலையில் எந்திரிச்சு நம்ம பண்ணும் போல் ரொம்ப கிளியராக பைபிள் சொல்லிடுச்சு. அந்தந்த நாளுக்கான அருளை அந்தந்த நாளை காலையில் தான் நம்ம வைகறை வேலைக்கு முன்னதாகவே விடியறதுக்கு முன்னாடியே நம்ம சேகரிக்கணும். ஆண்டவர் அப்படி தானே போய் ஜெபிச்சா நம்ம வாசிக்கணும் நற்செய்தியில். இரவு அந்த இருட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவர் போய் ஜெபிக்கிறார் மலைக்கு மேலே போயிட்டு.
தனியாக அப்படின்னா போய் ஜெபிக்கிறார். சரி, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். இது ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இது ஒரு டீசன்சி, இது ஒரு நல்ல ஒரு பண்பு. அது இல்லாமல் போயிடுச்சு பாருங்கள். அடுத்திருப்பவர் வீட்டுக்கு அடிக்கடி போகாதே, போனால் சலிப்பு ஏற்படும், அவர் உன்னை வெறுப்பார். ரொம்ப சிம்பிள் அன்பதிலே. நிறைய பேர் இந்த ஒரு பேசிக்கான ஒரு மேனர்ஸ் ஃபாலோ பண்ணுவதில்லை. ஸோ பைபிள் நமக்கு இது தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. நம்மளும் இதை கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஒருத்தவங்க வீட்டுக்கு தேவைன்னா மட்டும் போகணும். அடிக்கடி போயிட்டு கதை அளந்துக்கிட்டு வெட்டி பேசிகிட்டு இருந்தால் அந்த இடத்துல நம்ம புறணி தான் பேசிக்கிட்டு இருப்போம். அந்த டைமை எடுத்து பைபிள் வாசிக்கிறதுக்கும் புனிதர்களை பற்றி வாசித்து ஆண்டவரோட ஜெபிக்கிறதுக்கு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். தேவைன்னா அவங்க கூட போய் பேசலாம். ஒரு உறவுக்காக எப்போவாச்சும் ஒரு ஹாய் பாய் ஒரு 5 நிமிஷம் நின்று வெளியே பேசிட்டு வரலாம். சில சமயம் உள்ளே போய் பேசலாம். ஸோ அடிக்கடி போக வேணாம், பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சரி, நம்ம இதில் தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமென்.